அன்பர்களே, உங்கள் அன்பு ஜோதிடர் சிவ ஜோதிராமன். இன்றைக்கி நம்ம பார்க்க போதுங்க, டெய்லியும் நமக்கு வருமானம் வந்துக்கிட்டே இருக்கணும். மனுஷனாக பிறந்த அத்தனை பேருக்குமே ஆண்கள் சம்பாதிச்சு தான் ஆகணும். அப்போ சம்பாதிக்கிறதுக்கு நமக்கு நிறைய தடைகள் வருது. செலவுக்கு கூட நமக்கு வருமானம் கிடைக்க மாட்டேங்குது. வரவுக்கு மீறி செலவாகுது. குடும்பத்தில் கஷ்டமாக இருக்குது. இப்படி போன்ற நிலைமையிலெல்லாம் ஒரு கோயிலுக்கு போனால் அது சரியாகிடுங்க. நான் போன வீடியோவில் ஒரு வன்னி மரத்தை வச்சுக்கிட்டு பிள்ளையார் வச்சுக்கிட்டு நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன். அதே போன்ற இந்த வீடியோவில் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னா, இந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த கோயிலில் போய் 2 மணி நேரம் உட்காந்து வந்தாலே போதும், நமக்கு டெய்லி நித்தியப்படி விழுவோம். நித்தியப்படினா என்னன்னு கேட்டிங்கன்னா, அன்னன்னைக்கு தேவையான வருமானம் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இது எங்கே இருக்குன்னா, கும்பகோணம் பக்கத்தில், கும்பகோணத்துலேருந்து நாச்சியார்கோவில் போகிற வழியில் அழகாபுத்தூர் அப்படிங்கிற ஊரில் சின்ன கிராமம். அங்கே குபேர லிங்கேஸ்வரர் அப்படின்னு கோயில் இருக்குது. இன்னொரு பேர் இருக்குது படிகாசுநாதர். இந்த கோயிலோட இன்னொரு பேர் படிகாசுநாதர். இந்த படிகாசுநாதர் கோயிலுக்கு நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அன்னன்னைக்கு தேவையான வருமானம் கிடச்சிக்கிட்டே இருக்குங்க. இது ரொம்ப தூரத்தில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு தடவை போயிட்டு வந்துடுங்க. ஒரு தடவை போயிட்டு வந்துட்டு அந்த கோயிலில் ஒரு 2 மணி நேரம் உட்காந்துருங்க. முதல்ல கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 பேருக்கு தானம் கொடுக்கணும். தானம் கொடுத்துட்டு கோயில் பிரகாரம் சுற்றி வரணும். சுற்றி வந்ததுக்கப்புறம் 3 விளக்கேற்றணும். 3 விளக்கேற்றிட்டு அந்த கோயிலில் அந்த படிகாசுநாதருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிக்கணும். அர்ச்சனை பண்ணிட்டு 2 மணி நேரம் கோயிலில் உட்காந்துருக்கணும். உட்காந்துட்டு ஒரு நல்ல விபூதி பொட்டணம் நீங்களே வாங்கிட்டு போங்க. அந்த விபூதி பொட்டணத்தை அங்கே வச்சு அர்ச்சனை பண்ணி நீங்கள் அந்த விபூதி பொட்டணத்தை வாங்கிட்டு வந்து டெய்லி இட்டுக்கிட்டே வரணும். அது ஒரு 6 மாதம் வர மாதிரி நீங்கள் நிறையா வாங்கிட்டு போங்க. அதை சொல்லி நீங்கள் வாங்கிட்டு வாங்க. அந்த விபூதியை வச்சுக்க உங்களுக்கு டெய்லி படி கொடுத்துக்கிட்டே இருக்கும். இது நான் திருப்பி சொல்கிறேன். கும்பகோணத்தில் பக்கத்தில் நாச்சியார்கோவில் போகிற வழியில் அழகாபுத்தூருங்கிற சிறிய கிராமத்தில் படிகாசுநாதர் கோயில் இருக்குது. அதுக்கு இன்னொரு பேர் சொர்ண லிங்கேஸ்வரர் அப்படின்னு பேர். குபேர லிங்கேஸ்வரர்னு பேர். சொர்ண லிங்கேஸ்வரர், குபேர லிங்கேஸ்வரர், படிகாசுநாதர் 3 பேரில் இருப்பாங்க. இது நல்ல பலனை கொடுக்கும். இது நிறைய அனுபவம் உண்மை. இது இப்படிக்கு ஸ்ரீ திருச்செந்தூர் முருகன் ஜோதிட நிலையம் மற்றும் ஸ்ரீ பத்ரன் மந்திராலயம், கேரளா மற்றும் கும்பகோணம்